ஹலோ ஆஸ்பிரன், வெல்கம் டு வெற்றிவேல் அகாடமி. நம்மளுடைய யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் 2025 வெளியே விட்டுட்டாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம யூபிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஸோ எப்படி அப்ளை பண்ண முடியும், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எது நம்மளுடைய லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது, ஸோ எப்படியெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம், ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிற எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 979 வேகன்சிஸ் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 800லேருந்து 1000 வேகன்சிஸ் வரும். ஸோ இந்த வருஷம் அதே மாதிரி நமக்கு 979 வேகன்சிஸ் வந்து யூபிஎஸ்சி வெளியே விட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இதோடைய எக்ஸாம் வந்து நம்ம எழுதுறதுக்காக முதல்ல ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த டேட் வந்து 22 ஜனவரி 25லேருந்து ஆரம்பித்து, ஸோ எண்டிங் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா February 11, அதாவது வந்து February 11 வரைக்கும் நம்ம வந்து இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்காக ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், ஸோ மொத்தம் 24 கேட்டகரிஸில் இருக்கிற எக்ஸாம்ஸ் அத்தனைக்கும் சேர்த்து மொத்தமாக இந்த வேகன்சிஸை நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த வாட்டி வந்து 979 வேகன்சி இஸ் ஒன்லி அரௌண்ட் ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த கேட்டகரிக்கு மட்டும். 150 வேகன்சி ஃபுல்லாகவே ஃபாரின் சர்வீஸ்க்காக இருக்குது. ஸோ இந்த யூஸ் பண்ணிக்கலாம், இதை நம்ம சூப்பராக யூஸ் பண்ணி சூப்பராக சர்வீஸ்க்குள்ளே ஈஸியாக போயிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா எக்ஸாமோட வேகன்சி வந்து எவ்ரி இயர் 1000 வேகன்சிஸ் வந்து ஆவரேஜாக நமக்கு வந்து யூபிஎஸ்சி கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிற லிங்க் என்னென்னா, 2 லிங்க்கில் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒன்று வந்து upsc.gov.in, இன்னொன்று upsconline.gov.in. ஸோ இந்த 2 வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் பண்ணலாம். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பேருக்கு புதுசாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரியலன்னா ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமோட பேர் என்னென்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ யார் இதை கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாடியான யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஏ அண்ட் குரூப் பின்னு போஸ்ட் நிறைய இருக்கும். ஸோ இது என்னென்ன போஸ்ட்டுன்றதை நான் வர வீடியோஸில் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பாப்புலரான சர்வீசஸ் இருக்குது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், நீங்கள் கஸ்டம்ஸில் போகலாம். இன்கேஸ் இஃப் யூ விஷ் நீங்கள் வந்து ரயில்வேஸ்க்கு போகலாம். ஸோ இத்தனை டைப் ஆஃப் சர்வீசஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அக்கௌண்ட் சர்வீஸ் கூட இதில் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன் கிடையாது. அதே மாதிரி உங்கள் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பிளாக் பென்னு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேடிங் அடிக்கிற மாதிரியான எக்ஸாம் தான் இது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், பர்சனாலிட்டி டெஸ்ட் 3 லெவலில் நடக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான், நீங்கள் டிக் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் தான் இருக்கும். அதே நீங்கள் மெயின்ஸ்ன்னு போயிட்டீங்கன்னா எல்லா கொஷினும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா டிஸ்கிரிப்டிவாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்றது நத்திங் பட் இன்டர்வியூ. ஸோ உங்களை டைரெக்டாக வந்து இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண உடனே நீங்கள் மெயின்ஸ் எழுதுவீங்க. இதில் எந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாமை லூஸ் பண்ணாலும், அதாவது எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கான மார்க் வாங்கி செலக்ட் ஆகாமல் போனாலும் நீங்கள் முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது 1 இயர்க்கான ப்ராசஸ். நீங்கள் படிக்கவும் மினிமம் 1 இயர் ஆகும். அதே மாதிரி அதிகமாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ உங்களோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 இயர்ஸ்லேருந்து 32 இயர்ஸ் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்சி, எஸ்டி இவங்களுக்குலாம் எப்படி எல்லாமே நான் பின்னாடி வர சொல்கிறேன். ஸோ மொத்தமாக நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ரிலாக்ஸபிளாக ஒரு 6 அட்டம். ஸோ இது எப்படி என்னென்ன கேட்டகிரி வேரி ஆகும், ஸோ நான் அந்த விஷயத்தை மட்டும் திரும்பி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 7th பே கமிஷன் ரிப்போர்ட் படி 56,100 ரூபா, 56,100 பர் மந்த். அதாவது எப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ செலக்ட் ஆன டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் எப்போ போய் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த ட்ரைனிங்லேருந்தே உங்களுக்கு சம்பளம் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா upsc.gov.in. ஸோ இந்த அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் டேட்டை நம்ம பிகினிங்லேயே பார்த்தோம். ஸோ அகெயின் பார்ப்போம் 22 ஜனவரி 2025.
ஸோ எண்ட் ஆஃப் தி டேட் வந்து 11th February. ஸோ என்றைக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும், என்றைக்கு உங்கள் மார்க்ஸ் ரிலீஸ் ஆகுன்றத ஃப்யூச்சரில் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி யூபிஎஸ்சியோட அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதிட்டு வருவீங்க. உங்களுக்கு வந்து அவங்க அட்மிட் கார்டு அனுப்புவாங்க. எப்போ அட்மிட் கார்டு அனுப்புவாங்கன்றத வெப்சைட்லேயே அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி யூபிஎஸ்சி ரிசல்ட் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ப்ரொசீஜர். அதே மாதிரி உங்களுக்கு யூபிஎஸ்சி அப்ளிகேஷன் மெயின்ஸ், ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுறீங்க. ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஏஎஃப் டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்மை எப்போ ஃபில் பண்ணணுன்றதையும் உங்களோட வெப்சைட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகணும், 22nd August 2025. ஸோ இதுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு எப்போல்லாம் எக்ஸாம் நடக்கும், எப்போல்லாம் வந்து உங்களுக்கு அவங்க அந்த ஷெடியூலை உங்களுக்கு ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு யூபிஎஸ்சிக்குமே மெயின்ஸ் அட்மிட் கார்டை கொடுப்பாங்க. ஸோ இந்த அட்மிட் கார்டு பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத போகணும். இந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 நாளில் இந்த 9 எக்ஸாம்ஸும் நடந்து முடிஞ்சிடும். ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா மார்னிங் 1 ஈவினிங் 1 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி முன்னாடியே படித்து வச்சிடணும். ஏன்னா அன்றைக்கே 2 எக்ஸாம் படிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ரீட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். அதே மாதிரி யூபிஎஸ்சி மெயின்ஸ் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்டையும் உங்களுடைய வெப்சைட்லேயே போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய யூபிஎஸ்சி அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன், ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைனல் ரிசல்ட் என்னன்றதையும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுற டேட்டை யூபிஎஸ்சி வெப்சைட்லேயே போஸ்ட் பண்ணுவாங்க. இப்போது நோட்டிஃபிகேஷனில் போடலை. ஓகேவா? ஸோ இந்த யூபிஎஸ்சியை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபைல் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ 11th February நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபைல் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டெப்பை நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே லாகின் ஆகணும், upsc.gov.in. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மெயினாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோட போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இதில் உங்களோட நேம், இமெயில், ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸை அனுப்பணும். ஸோ உங்களுடைய எல்லா பர்சனல் டீட்டெயிலும், உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பர், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை இவங்களுக்கு நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ணணும். தென் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் ரெடியாக வச்சுருங்க. ஸோ என்ன சைஸில் ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்லோட் பண்ணணுன்றத யூபிஎஸ்சி வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே ஃபோட்டோகிராஃபை அந்த வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க, சிக்னேச்சரையும். ஸோ ரெண்டையுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ரெடியாக வச்சுட்டா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும். ஓகேவா? ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் வெயிட்டின், அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ரெண்டாவது பார்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் இந்த ரெண்டையும் ஃபைல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு உங்களுக்கான சார்ஜஸ் ஒன்று இருக்கும், 50 rupees சம்திங். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் டெபிட் கார்டை, கிரெடிட் கார்டையும் கையிலேயே வச்சுருங்க. ஸோ நீங்கள் அதுலேருந்து இந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிடுங்க. கேர்ள்ஸ்க்கும் SC/ST கம்யூனிட்டிக்கும் இந்த ஃப்ரீயாக நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூபிஎஸ்சி ரிவ்யூ, அந்த ரிவ்யூ எப்போ பண்ணணும் அப்படின்னா அதை 11th February பண்ணிடலாம். அதாவது என்னென்னா நீங்கள் ஃபைனலாக ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் யூபிஎஸ்சி அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறீங்க, தென் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் யுவர் சிக்னேச்சரையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சைன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஸ்கேன்டு காப்பியை நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணியிருந்தீங்கன்னா அதையே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் ஃபேஸ் ரொம்ப சேஞ்சஸ் ஆகிருக்குன்னா அப்போ நீங்கள் புது ஃபோட்டோகிராஃப்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க ஏஜ் லிமிட் 1st October 2025 உங்களுக்கு 21 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 32 yearsக்கு மேலே இல்லாமல் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஏஜ். ஃபார் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் ஷெட்யூல் கேஸ்ட் இல்லை ஷெட்யூல் ட்ரைப் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருந்தால் 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தால் 10 வருஷம் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 37 வரைக்கும் எழுதலாம். ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 35 வரை எழுதலாம். பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தால் 42 வரைக்கும் எழுதலான்றது தான் இதோட அர்த்தம். ஸோ அதே மாதிரி உங்களுடைய யூபிஎஸ்சி நம்ம அப்ளை பண்ணிட்டோம், நமக்கு சுத்தமாக ப்ரிலிம்ஸ்னால் என்னன்னே தெரியாது அப்படின்றவங்களுக்காக இந்த செக்ஷன். அதாவது என்னென்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 சிசேட். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 சிசேட் பேப்பர் 2 2 பேப்பர் உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஸோ எல்லாமே வந்துடும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் மார்னிங் எழுதுவீங்க. ஸோ டோட்டலாக 100 கொஷின்ஸ் இருக்கும், 200 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா நீங்கள் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். ஒரு கொஷின் 3 கொஷின் தப்பாக எழுதிங்கன்னா ஒரு 4 கொஷின் ரைட்டான மார்க் உங்களுக்கு குறைஞ்சிரும்ன்றது தான் அதோட அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த கொஷின் தெரியுதோ அதை மட்டும் கரெக்டாக எழுதுங்க. டவுட்ஃபுல் அப்படின்ற கொஷினை ரொம்ப ஓரளவுக்கு தெரியும். ஸோ எலிமினேஷன் டெக்னிக் எப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் எலிமினேட் பண்ணி உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்கள். இன்கேஸ் உங்களால் எலிமினேட் பண்ண முடியல, சுத்தமாக எனக்கு இந்த கொஷினே தெரியலன்னா அதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ ஜிஎஸ் 1 பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ, நீங்கள் ஜிஎஸ் 1 ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். எல்லாருக்குமே எல்லா கொஸ்டின் தெரியுமா கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் எல்லாருமே போடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த எலிமினேஷன் டெக்னிக் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஜிஎஸ் 2 அதே மாதிரி சிசேட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா 80 கொஷின்ஸ் கொடுப்பாங்க, டோட்டல் மார்க்ஸ் 200. இதில் வந்து உங்களுடைய மைனஸ் மார்க் என்னென்னா 0.83. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட சிசேட்டில் நீங்கள் சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் இது வெறும் குவாலிஃபையிங் எக்ஸாமாக தான் இவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்க ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா 33% மினிமம் மார்க் பேப்பர் 2ல் நீங்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஜிஎஸ் பேப்பரை கரெக்ட் பண்ணுவாங்கன்றது அர்த்தம். ஸோ ஜிஎஸ் பேப்பர் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு மார்க் ரிலீஸ் பண்ணுவாங்க, பட் அதை அவங்க அக்கௌண்ட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்க மெயின் விஷயம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 ஜிஎஸ் வந்து நீங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் சிசேட்டை விட்டுற முடியாது. ஏன்னா சிசேட்டில் நீங்கள் அட்லீஸ்ட் 33% மார்க் எடுக்கணும். அதாவது 3ல் 1, அதாவது அந்த மார்க்கை கூட நீங்கள் எடுக்கலைன்னா நீங்கள் வந்து எலிஜிபிளே கிடையாதுன்றது தான் இதோட மீனிங். ஸோ யூபிஎஸ்சி அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எழுதிட்டோம். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் வாங்குறீங்க அப்படின்றது தான். ஸோ கட் ஆஃப் என்னென்னன்றதெல்லாம் நான் மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ யூபிஎஸ்சி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு 22 ஆகஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ 5 நாளில் கடகடன்னு முடிச்சிடுவாங்க. ஸோ நடுவில் லீவ்ஸ் வரும். அதே போல் உங்களுக்கு 9 பேப்பர்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். 9 பேப்பர்ஸ்க்கு 1750 மார்க்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஏ பேப்பர் பி ரெண்டுமே எப்படி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் அ குவாலிஃபையிங் மார்க்ஸ் தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க பேப்பர் ஏல கம்பல்சரி இந்தியன் லாங்குவேஜ் ஆஃப் 8th ஷெட்யூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா உங்களுக்கு இந்தியன் லாங்குவேஜில் கண்டிப்பாக ஒரு லாங்குவேஜ் தெரியணும். இது என்னென்னா நம்மளோட 8th ஷெட்யூலில் கொடுத்துருக்க 22 லாங்குவேஜில் ஒன்றா இருக்கும். அதாவது என்னென்னா நம்மளுடைய லாங்குவேஜை வந்து லாங்குவேஜ் சொல்லி கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லாங்குவேஜில் ஒரு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணுன்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம் தான். ஸோ பேப்பர் பியை பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே பேசிக்காக ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணுன்றதை எதிர்பார்க்குறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த இங்கிலீஷ் பேப்பர் ஒன்று எல்லாருக்குமே கம்பல்சரியாக வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் 300 மார்க்ஸ்க்கான எக்ஸாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் ஏ பேப்பர் பின்றது ரெண்டுமே வந்து என்னென்னா ரீஜனல் லாங்குவேஜ் பேப்பர்னு சொல்லலாம். அடுத்தது பேப்பர் 1 பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இது எஸ்ஏ பேப்பர். எஸ்ஏ பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 எஸ்ஏ எழுதுகிற மாதிரி இருக்கும். 2 எஸ்ஏ 250 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த எஸ்ஏ எதுக்காகனா உங்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே பெரிய லெவலில் ஒரு டிஸ்கஷன் அப்போ சொல்லக்கூடிய திறமை வளர்க்குறதுக்காக இந்த ஒரு எக்ஸாமை அவங்க வச்சுருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு முக்கியமான 4 பேப்பருமே GS 1, 2, 3, 4.
ஸோ இந்த 4 பேப்பர் தான் உங்களுடைய முக்கியமான பேப்பர். ஸோ நீங்கள் இந்த 4 பேப்பர் வந்து ப்ரிலிம்ஸில் எப்படி படிச்சீங்களோ அந்த ப்ரிலிம்ஸோட எலாபரேட்டிவ் வெர்ஷனாக தான் இதை நீங்கள் படிக்க போகிறீங்க. அதை விரிவாக்கமாக படிக்க போகிறீங்க. ஸோ ஜிஎஸ் டூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஸோ இதெல்லாம் வரும். ஸோ ஜிஎஸ் டூவை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். ஜிஎஸ் த்ரீயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸோ இதெல்லாம் வரும். ஸோ ஜிஎஸ் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எத்திக்ஸ். ஸோ இந்த 4 பேப்பர் ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் வரும்ன்றதை டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஸோ முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, இதில் எல்லாமே 250 மார்க்ஸ். ஸோ எஸ்ஏ, GS1, GS2, GS3, GS4 அண்ட் ஃபைனலி ஆப்ஷனல் பேப்பர். நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா ஹிஸ்ட்ரி 1, ஹிஸ்ட்ரி 2, ஜியாகிரஃபி எடுத்திங்கன்னா ஜியாகிரஃபி 1, ஜியாகிரஃபி 2. ஸோ ஒரு பேப்பரை எடுத்து 2 பேப்பராக நீங்கள் எழுத போகிறீங்க. ஒரு சப்ஜெக்ட் எடுத்து 2 பேப்பராக எழுத போகிறீங்க. அப்போ எழுதும் போது உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டில் உங்களுக்கு டீட்டெயில்டு நாலேஜ் இருக்கும், அது இல்லாமல் டெப்த் நாலேஜ் இருக்கும். ஸோ அதை தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. இது ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆப்ஷனல் பேப்பரை நீங்கள் டெப்த்தாக படிக்கும்போது உங்களால் கண்டிப்பாக 250ல் அபோவ் 200 எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம். 230க்கு மேலே எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாக உள்ள போயிடலாம். ஸோ இதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் த சப்ஜெக்ட். என்னென்ன சப்ஜெக்ட்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ், நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்தியா அண்ட் வேர்ல்ட் ஜியாகிரஃபி, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் இஷ்யூஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜி. இதெல்லாம் உங்களுடைய ப்ரிலிமினரி டாபிக்ஸ். இல்லை சிசேட் செகண்ட் பேப்பர். ஸோ இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர்நூன் நடக்கும் இந்த எக்ஸாம். ஸோ இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில்ஸை பார்ப்பாங்க. ஸோ இதுக்காக உங்களுக்கு இங்கிலீஷில் பேராகிராஃப் கொடுத்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, இதோடைய அசம்ஷன்ஸ் என்ன, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வரும். ஸோ டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸ்லேருந்து வரும். லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் அபிலிட்டி, பேசிக் ஜென்ரல் மென்டல் அபிலிட்டியை யூஸ் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும். நியூமரசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட 10th வரைக்கும் இருக்கிற மாதிரியான பேசிக் நியூமரசி தான் இருக்கும். இன்டர்பிரிட்டேஷன், டேட்டாவை பொறுத்த வரைக்கும் டேட்டா கொடுத்துட்டு உங்களுக்கு சார்ட்ஸ், டேபிள்ஸ், கிராஃப்ஸு, டேட்டா சஃபிஷியன்சி, ஸோ இதெல்லாம் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய சிசேட் எக்ஸாமில் வரும். அதாவது வந்து உங்களுடைய செகண்ட் பேப்பர். இதுவும் ரொம்ப குரூஷியல். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த டாபிக்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் வரும். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இந்த காம்ப்ரிஹென்ஷன் ப்ரிசைஸாக நீங்கள் ரைட் பண்ண முடியுமா, ஒக்காபுலரிஸ் எப்படி யூஸ் பண்ணீங்க, எஸ்ஏஸு, ஒரு டிரான்ஸ்லேஷன் தமிழ் டு இங்கிலீஷ். இப்போ இன்கேஸ் நீங்கள் தமிழ் எடுத்திங்கன்னா தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், இந்த மாதிரி பேசிக் டிரான்ஸ்லேஷன் தெரியுதா பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சேம் திங், இந்த காம்ப்ரிஹென்ஷன், ப்ரிசைஸ் ரைட்டிங், ஒக்காபுலரிஸ் எப்படி யூஸ் பண்ணீங்க, ஷார்ட் எஸ்ஏஸ், ஜென்ரல் டாபிக்ஸ் என்னென்ன, ஸோ இதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிஎஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஸோ இதை அண்ட் சொசைட்டி. ஸோ இந்த டாபிக்ஸை நீங்கள் ஃபுல்லாகவே இந்த ஜிஎஸ் ஒன்னில் ஹோலாக கவர் பண்ணுவீங்க. ஜிஎஸ் டூவை பொறுத்த வரைக்கும் கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை நீங்கள் கவர் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஜிஎஸ் டூவில் வந்து நீங்கள் பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சின்னதாக தெரியும், ஆனால் ஃபுல் வேர்ல்டையும் நீங்கள் அலசுகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ் த்ரீயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட், செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஜிஎஸ் ஃபோரை பொறுத்த வரைக்கும் எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட்ஸ் பார்ப்பீங்க. ஸோ ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் 1 and 2. ஸோ ஆப்ஷன் எடுத்திங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுத்தால் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 படிப்பீங்க. ஜியாகிரஃபி எடுத்திங்கன்னா ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 படிப்பீங்க. ஸோ இப்போ வந்து என்னென்ன ஆப்ஷனல் இருக்குது எல்லாமே நம்ம வந்து ஃபர்தராக வர வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது கிளியர் கட்டான ஒரு எக்ஸாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நல்லா படித்தா கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்தையும் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் எப்படி ஃபைல் பண்ணோன்ற வீடியோவையும் நாங்கள் ஃபியூச்சரில் போடுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.